இந்த ஒரு விஷயம் இப்ப தமிழ்நாடு முழுக்க பேசும் பொருளா இருக்கு. பெண்களுக்கு படிக்கக்கூடிய இடங்கள்ல கூட பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத இந்த ஒரு விஷயம் உறுதி செஞ்சிருக்கு. அப்ப இந்த ஒரு வழக்குல என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, திருச்சி மாவட்டத்தில் மணப்பாறை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் ஒரு 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பெண்மணி இருக்காங்க. இவங்க சிபிஎஸ்இ ஸ்கூல்ல இந்த ஒரு சிறுமி படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு பள்ளியினுடைய தாளாளராக இருக்கக்கூடிய சுதா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுடைய கணவர் வசந்த்குமார் அப்படிங்கிறவர், அவருக்கு வயசு 54 ஆகுது. இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், இவருக்கும் அந்த ஸ்கூலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இவர் அந்த ஸ்கூலில் எந்த விதமான வேலையும் பார்க்கல. இவர் அந்த ஸ்கூலில் ஒரு ஆசிரியரும் கிடையாது. இவருக்கும் அந்த ஸ்கூலுக்குமான எந்த விதமான தொடர்பும் கிடையாது. ஆனால் அவருடைய மனைவி அந்த பள்ளியினுடைய தாளாளர் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தை வச்சு இவர் ஸ்கூலுக்குள்ளே வந்திருக்கிறாரு. வந்தது மட்டும் இல்லாமல் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய கிளாஸ்க்கு போயிட்டு அந்த கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆசிரியரை நீங்க வெளில போங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உடனே அவங்க ஏன் வெளில போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க இருக்கலாம். ஏன் இவரு ஆசிரியர் கிடையாது, இவரு ஹெட் மாஸ்டர் கிடையாது, இவரு ஸ்கூலோட பிரின்சிபல் கிடையாது, ஸ்கூலோட ஓனர் கிடையாது. அப்ப இவரு சொன்னா ஏன் வெளில போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்களுக்கு இருந்திருக்கலாம். இருந்தாலும் இவரு பள்ளியினுடைய தாளாளருடைய கணவர், இவருக்கு அதிகாரம் இருக்கு, நம்மளை பத்தி ஏதாச்சும் புகார் கொடுத்து அவருடைய மனைவி மூலியமா நம்ம மேல ஏதாச்சும் ஆக்ஷன் எடுத்துருவாரு அப்படிங்கிற பயத்தினால கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆசிரியரும் அந்த கிளாஸ்ல இருந்து வெளில போயிருக்கிறாங்க. போனதுக்கு அப்புறம் அந்த கிளாஸ் ரூம்ல இருக்கக்கூடிய ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஒரு சிறுமி, அந்த சிறுமி கிட்ட கிளாஸ் ரூம்ல வச்ச பாலியல் அத்துமீறலையும் ஈடுபட்டு இருக்கிறாங்க. சிறுமி அந்த கிளாஸ் ரூம்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே மாலை ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய பாட்டி கிட்ட எல்லாத்தையுமே பிரீஃபா சொல்லியிருக்கிறாங்க. உடனே போன இடத்துல பள்ளிக்கூடத்துல நம்மளுடைய சிறுமி, அதுவும் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய சிறுமிக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இதை போய் தட்டி கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அந்த சிறுமியோட தந்தையும் அங்க இருக்கக்கூடிய சில நண்பர்களையும் அனுப்பி வச்சிருக்காங்க ஸ்கூல்ல விசாரிக்கிறதுக்காக. அப்ப அவங்க நேரா ஸ்கூலினுடைய தாளாளராக இருக்கக்கூடிய சுதா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கிட்ட, இந்த மாதிரி என்னுடைய சிறுமிக்கு கிளாஸ் ரூம்ல வச்ச பாலியல் அத்துமீறல் அப்படிங்கிறது நடந்திருக்கு, ஸ்கூல்ல சரியான முறையில் பாதுகாப்பு இல்லை, இந்த குற்றத்தில் ஈடுபட்டது யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்க மேல உரிய நடவடிக்கை எடுங்க அப்படின்னு புகார் கொடுக்கறதுக்காக ஸ்கூலுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்தை பத்தி எந்த விதமான பெரிய ஒரு அல்டலும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எதுவுமே பெருசா கண்டுக்காம அந்த தாளாளர் சுதா என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, என்னுடைய கணவர் தான் அந்த குற்றத்தில் ஈடுபட்டு இருக்கிறாரு, இன்னும் 2-3 நாட்கள்ல அவர் வெளிநாட்டுக்கு போயிடுவாரு, இனிமே அவர் இங்க வரமாட்டாரு, அதனால இதை பெரிய விஷயமா கண்டுக்காதீங்க, இந்த மாதிரியான குற்றங்கள் இனிமே நடக்காது, அவர் வெளிநாட்டுக்கு போறாரு, இந்த நேரத்தில் போய் புகார்லாம் கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுக்க வந்த பெற்றோர்களுக்கு அவங்க அறிவுரை சொல்லி அனுப்பி வச்சிருக்கிறாங்க. இதனால ரொம்பவே கோபப்பட்ட அந்த உறவினர்கள் வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற உறவினர்களையும் மற்ற ஊர்காரங்களையும் கூட்டிட்டு அந்த பள்ளிக்கூடத்துக்கு முற்றுகையிடுறதுக்காக வந்திருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய போராட்ட களமாகவும் திருச்சியில் இருக்கக்கூடிய மணப்பாறை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி மாறுது. அப்போ இந்த கூட்டம் மிகப்பெரிய அளவில் திரண்டு இருக்கிறனால காவல்துறை அதிகாரிகளுக்கு தகவல் போது இந்த மாதிரி ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல பெற்றோர்களும் ஊர் மக்களும் முற்றுகையிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே சம்பவ இடத்துக்கு அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பியா இருக்கக்கூடியவரும் டிஐஜி வருண்குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 நபர்களுமே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக வராங்க. வரக்கூடிய நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய மக்கள் ரொம்பவே ஆக்ரோஷப்படுறாங்க. ஏன், ஒழுங்கா சொன்ன உடனே நடவடிக்கை எடுத்திருந்தா பிரச்சனை கிடையாது, ஆனா இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, நாங்க நடவடிக்கை எடுக்க மாட்டோம், அவர் என்னுடைய கணவர் தான், 2-3 நாள்ல வெளிநாட்டுக்கு போயிடுவாரு, இப்போ இந்த பிரச்சனையை எடுத்தீங்கன்னா அவரால் வெளிநாட்டுக்கு போக முடியாது, அவருடைய விசா கேன்சல் ஆயிரும், அவர் மேல கிரிமினல் கேஸ் பதிவாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த பேரண்ட்ஸ்க்கு அறிவுரை சொல்லியிருக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு இதுல மக்கள் கூடியிருந்த மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஸ்கூலுக்கு வாசல்ல இருக்கக்கூடிய காரை உடைச்சிருக்கிறாங்க. ஸ்கூலுக்குள்ள நுழைந்து அங்க இருக்கக்கூடிய டேபிள் போர்டுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சூறையாடி இருக்கிறாங்க. அப்போ காவல்துறை அதிகாரிகள் நாங்க கண்டிப்பா உங்களை கைது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சில வாக்குறுதிகளை கொடுத்ததின் அடிப்படையில் அந்த போராட்ட குழுவில் ஈடுபட்ட மக்களும் அந்த போராட்டத்தை கைவிட்டாங்க. இப்போ காவல்துறை அதிகாரிகள் ஒரு 5 நபர்களை கைது பண்ணியிருக்கிறாங்க. யார் யார் அப்படின்னு சொன்னா, அந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட வசந்த்குமார் அப்படின்னு சொல்லக்கூடியவரும், அந்த பள்ளியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நபரையும், தாளாளர் சுதா அதாவது குற்றச்செயலில் ஈடுபட்டவருடைய மனைவி அவங்களையும், அந்த பள்ளியினுடைய துணை தலைவர் செழியன் அப்படின்னு சொல்லக்கூடியவரையும், முதல்வராக இருக்கக்கூடிய ஜெயலட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5 நபர்களையும் காவல்துறை அதிகாரிகள் கைது பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எதிர்காலத்தில் நடக்காமல் இருக்கிறதுக்காக மக்களுக்கு தேவையான அளவுக்கு விழிப்புணர்வுகளையும் நாங்கள் கொண்டு போவோம். மணப்பாறையில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூல்ஸுக்குமே இந்த ஒரு விழிப்புணர்வோ ஒரு அவேர்னஸை நாங்கள் கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் அந்த காவல்துறை அதிகாரிகள் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த சிறுமி பாதிக்கப்பட்டாங்க, வீட்டில் சொன்னாங்க, அதனால நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அப்போ இதுக்கு முன்னாடியும் கூட சுதாவினுடைய கணவர் பல நேரங்களில் பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கலாம். இந்த மாதிரி வேறு வகுப்புகளில் இருக்கக்கூடிய சிறுமிகள் கிட்ட பாலியல் அத்துமீறல் அப்படிங்கிற ஒரு விஷயம் செஞ்சிருக்கலாம். அப்போ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான நிகழ்வு ஏதாச்சும் நடந்திருக்கா அப்படிங்கிறதையும் கூட சிசிடிவியினுடைய ஆய்வின் அடிப்படையில் நாங்கள் ஆய்வு செஞ்சு அவர் மேலே வழக்குகளை பதிவு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டும் காவல்துறை
காவல்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அந்த மாவட்டத்தினுடைய டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸரும் அந்த ஸ்கூல் ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க. அந்த டிஸ்ட்ரிக்டினுடைய கலெக்டரும் அந்த ஸ்கூல்ல ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க. இனி இந்த மாதிரியான நிகழ்வு திருச்சி மணப்பாறையில் நடக்காது அப்படிங்கிற உறுதியும் கொடுத்திருக்கிறாங்க. இருந்தாலும் கூட நம்மளுடைய சிறுமிகளை பள்ளிக்கூடத்துக்கு படிக்க அனுப்புறோம் அப்படின்னு சொன்னா அவங்க படிச்சு மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனா பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மூலமாகவே இல்லாட்டி ஆசிரியர்களுடைய உறவினர்கள் கணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூலியமாகவே நம்மளுடைய வீட்டு சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு, ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய பெண் கிட்ட ஒரு சிறுமி கிட்ட பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்ட இந்த ஒரு 54 வயசு இருக்கக்கூடிய வசந்த்குமாரை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.